அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தை குறித்து அவர் ஒரு சத்திய மொழி வழங்குகிறார். காலத்தை பற்றிய அருமையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதன் மீதான ஒரு சத்தியம் அல்லாஹ்வுடையது திருமறையிலே இருக்கிறது. உலகத்திலே வெற்றி தோல்வி முஃமின்களை பொறுத்தளவில் இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி தோல்வி இவைகளெல்லாம் நம்ம காலத்தை பயன்படுத்துறதா இருக்குது. நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய வெற்றிகளுக்கு பின்னணியில அவர்கள் காலத்தை எந்த அளவு அருமையாக கருதி பயன்படுத்தினார்கள் என்பதிலே தான் இருக்கிறது. காலமும் நம்முடைய செயல்பாடுகளும் பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாதது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்முடைய நேரத்தையும் செயல்பாட்டையும் இணைத்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதாக சொல்லியிருக்கிறார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சஹாபாக்கள் 120 சஹாபாக்களோட எனக்கு தொடர்பு இருந்துச்சு. நான் வாழ்ந்த காலத்துல 120 சஹாபாக்கள் இருந்தாங்க நாயக தொடர்பு. 120 சஹாபாக்களிடத்திலையும் நான் கூடவே இருந்து பார்த்தப்ப அவர்கள் நேரத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்தினாங்க, நேரத்தை அவங்க வீணாக்கல. அடுத்து 7வது நூற்றாண்டுல இஸ்லாத்தை ஏற்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 5324 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணிக்கையில எந்த சஹாபியும் அறிவிக்கிறார். இத்தனைக்கும் 7வது நூற்றாண்டுல தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ சஹாபாக்கள் அவங்கெல்லாம் அறிவிக்காத ஒரு எண்ணிக்கை அளவுக்கு இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் நேரங்களை பிரயோஜனமாக கழிச்சிருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை எல்லாம் எந்த அளவுக்கு கேட்டு பாதுகாத்து நமக்கு அந்த தகவல்களை தந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க முடியும். அதே போல 1400 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் தங்களுடைய நேரங்களை அருமையான முறையில் கழித்த காரணத்தினால்தான் அதனுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் நொடிகளும் கியாமத்து நாள் வரைக்கும் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது, முன்மாதிரியாக இருக்கிறது. அதே போல அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி வைக்கக்கூடிய வளமை எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நம்மள எத்தனையோ பேர் சுகமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை யாருமே வைக்கிறது இல்லை. முயற்சி இல்லாம எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டே அரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நம்ம நழுவ விட்டுக்கிட்டு இருக்கிறோம், வாய்ப்புகளை எல்லாம் நம்ம நழுவ விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா 2 அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான், அது விஷயத்துல பொதுபோக்காக இருக்கக்கூடிய மக்கள் மெஜாரிட்டியா இருக்காங்க அப்படின்னா அது என்ன 2 அருட்கொடைகள்? ஆரோக்கியம், ஓய்வு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனையோ போர்டில் நம்ம பார்த்துருப்போம், 24 hours சர்வீஸ், 24 hours நாங்கள் ஃப்ரீயாக செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ அட்மிஷனை பார்த்துருப்போம். அந்த 24 hours ஃப்ரீயாக கொடுத்தது அல்லாஹ் தான். 24 hours எதை வேண்டாலும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம், அந்த 24 hours ஃப்ரீயாக கொடுத்தது யார்? அல்லாஹ். அதனால அதனுடைய அருமை நமக்கு தெரியல, ஏன்னா ஃப்ரீயாக கிடைச்சிச்சுல. ஒருத்தன் ரொம்ப வெளியுயர்ந்த காஸ்ட்லியான சால்வையை வச்சு தன்னுடைய ஷூவை தொடச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு, ஏன்பா இந்த ஷூவை துடைக்கிறதுக்கு வேற பழைய துணி கிடைக்கலையா, இவ்வளவு விலை உயர்ந்த சால்வையை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. இல்லை, என் ஷூ என்னுடையது, சால்வை ஓசியில் வந்தது, ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதனால ஓசியில் வந்த எந்த ஒன்றும் அதனுடைய அருமை தெரியாது. அதே போல சிறிய நேரம், சிறிய அளவுல நேரம் நமக்கு கிடைச்சா கூட அதை எப்படி சிறந்த நன்மைகளாக அதை கழிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சிடும். கொஞ்ச நேரமா இருந்தா கூட அதை பிரயோஜனமா கழிக்கணும், நன்மையாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சிந்தனையில போய் உட்காரணும். அதே போல 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே மார்க்க கல்வி படிச்சவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க நிறைய கிதாபுகள்
150 கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கை முழுவதும். அதுல ஒரு பிரபலமான ஒரு கிதாப் என்னன்னு கேட்டா புகாரி கிதாபுக்கு ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க, விரிவுரை எழுதியிருக்கிறாங்க, ஃபத்ஹுல் பாரி. அது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, எந்த காலத்தான் இருக்க முடியாது. அவ்வளவு பிரபலமானது, ரொம்ப ஆதாரப்பூர்வமானது. அந்த கிதாபில் இருக்கிற எந்த செய்தியை யாருமே மறக்க மாட்டாங்க, அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி வாழ்க்கையில 150 புத்தகங்கள் கிதாபுகள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. எழுதக்கூடிய சமயத்தில் அந்த மர அணிதான இது எழுத்தாணி தானே அவங்க வச்சிருப்பாங்க, மரத்திலேயே எழுதக்கூடிய மர எழுத்தாணி. அதை சீவிர சமயத்துல கூட நேரம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது நெகிழ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மர எழுத்தாணி வச்சு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு சீவ வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரம் கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ் செய்வாங்க. இப்படியாக நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம், இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மனிதர்களுடைய செயல்பாடுகள் 3 வகையா இருக்குது. ஒன்று நன்மையை தரக்கூடியது, இரண்டாவது தீமையை தரக்கூடியது, மூன்றாவது நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, இப்படியாக இருக்கு. இதுல முதலாவது வகையை நம்முடைய வாழ்க்கையோட ஐக்கியமாக்கிக்கிறோம். தீமையை தரக்கூடியது நன்மைக்கும் சேர்த்து இல்லை, தீமைக்கும் சேர்த்து இல்லை, அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி வச்சிடணும், ஒதுக்கி வச்சிடணும். இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபிரிஸ்தான் பக்கம் போனாங்கன்னா, கபருக்கு பக்கம் போனோம்னா ஒரு 2 ரக்காத் தொழுதுவாங்களாம். ஏன் கபரை கடந்து போகும்பொழுது மட்டும் ஏன் நீங்க 2 ரக்காத் தொழுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கபருக்கு போயிட்டா தொழுக முடியாதுல்ல, இப்ப இருக்கக்கூடிய சமயத்துல எல்லாம் தொழுக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நினைவு வந்த உடனே 2 ரக்காத் தொழுதுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நேரத்தையும் ரொம்ப அருமையாக கருதக்கூடிய ஒரு கேரக்டராகவே அவங்களுக்கு இருந்துச்சு. அதே போல பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை தள்ளி போறவங்க அறிவாளியும் கிடையாது. செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தகுந்த காரணம் இல்லாமல் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு போடக்கூடிய கேரக்டர் அது மோசமான கேரக்டர். சொல்லுவாங்க நவ் ஆர் நெவர், இப்ப இல்லைன்னா எப்பொழுதுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்திக் கொள்ளணும். அதே போல எனக்கு நேரம் கிடைக்கல, நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா அது சுத்த போய் அவர் நேரத்தை சரிவர பயன்படுத்தலைங்கிறது தான் உண்மை. சில பேர் ரொம்ப பிஸியா இருக்கிறது மாதிரி அது அவங்களுடைய பேச்சு அப்படி அமைச்சிடுவாங்க. என்னங்க நேரம் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே அவர் செஞ்சதை பூரா சாப்பிட்டது வேண்டது அது இதுன்னு எல்லாத்தையும் வரிசையா வருவார். அதை சொல்றதுல அவருக்கு ஒரு பந்தா. இந்த மாதிரி அதாவது நேரம் இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தல. 8 மணி வரைக்கும் 8:30 மணி வரைக்கும் தீவிட்டு 9 மணிக்கு போக வேண்டியது 8:15 வரைக்கும் அப்படி இப்படின்னு பேசி செய்தியை பார்த்து யாருமே பேசி அப்படி இப்படின்னு உருண்டு புரண்டு படுத்துக்கிட்டே எந்திரிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கிட்டு 8:15 எந்திரிச்சு சாப்பிடுவது கூட நேரம் இல்லாம மாதிரியும் குடிக்க கூட நேரம் இல்லாம இங்கே ஓடுறா அதை உடப்பாரு இதை உடப்பாரு, வீட்டில் கத்துவாரு, செருப்ப காணாம தேடுவாரு, பிஸியா இருக்காராம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நேரம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி யோசிக்க மாட்டாரு. அதனால எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது போய் நேரத்தை அவர் சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறத உண்மை. அதே போல நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நல்ல நேரத்தை பிரயோஜனமாக கழிக்கிறவங்க எனக்கு நேரம் போதவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறியாக இருக்கிறவங்க நேரம் போகவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உண்மையானதாக இருக்கு. ஒருத்தர் 24 மணி நேரத்துல ஒரு தேசத்தையே வழிநடத்துகிறார், ஒரு மாநிலத்தையே வழிநடத்துகிறார். அவருக்கு அதே 24 hours தான். இவர் ஒண்ணுமே இல்லை, இவர் நேரம் இல்லை அப்படின்றாரு. இவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது, இவர் யாருக்கு பதில் சொல்லணும், இவர் எவ்வளவு பொறுப்புகளை தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறார், ஒண்ணுமே இல்லை, அவருக்கு நேரம் இல்லைன்றார். அதே 24 hours தான் இவருக்கும், அதே 24 hours தான் அவருக்கும். அதனால தான் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்களிடத்துல ஒரு பேட்டி கேட்டாங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவருடைய ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சிட்டீங்கன்னா இன்னமும் புதுசா ரத்தம் உடம்புல ஏற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும். ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க, எம்ஆர்எம் அப்துல் ரஹீமுடைய புத்தகத்தை நிறைய எழுதியிருக்கிறாரு. நல்ல பெரிய ஒரு சமுதாயத்துக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது சொல்றாங்க, நீங்க பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எனக்கு விவரம் தெரிஞ்சு பொழுது போகல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களே எனக்கு ஏற்படல, பொழுது பத்தலைங்கிற மாதிரி எண்ணம் தான் எனக்கு ஏற்படுறது. இருக்கிற பொழுதை எப்படி கழிக்கிறது போக்குறது அப்படின்லாம் நான் சிந்திச்சதே இல்லை. போர் அடிக்குது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு அது ஏற்பட்டதே இல்லை. நேரம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய தடவை ஃபீலிங் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல ஒரு ஞானி ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்லையுமே ஒரு இடியட் பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்லையுமே ஒரு இடியட் பாக்ஸ். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இடியட் பாக்ஸ்
சொந்த செலவில் சூனியம் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு பெட்டி. ஒரு அறிஞர் சொல்றாரு, ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் ஒரு இடியட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு மந்திரிச்சு விட்ட மாடு மாதிரி அப்படியே பேரது மாதிரி உட்கார்ந்துருக்கிறது மணிக்கணக்கில். அது எவ்வளவு நேரங்களை காது கொள்ளுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அறிவாளி ஆயிடலாம். ஆனால் நம்ம சிந்திக்கிறது என்பதாக நிறைய அறிஞர்கள் தங்களுடைய புத்தகத்தில் கவலையோடு எழுதக்கூடிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், திருமறையிலே சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ள போகாதீங்க. யார் சஹாபாக்களுக்கு அல்ல சொல்றான், அவர்கள் அனுமதி அளிக்காம அவர்களுடைய வீட்டுக்கு நீங்க போகாதீங்க. அவங்க விருந்துக்கு கூப்பிட்டா விருந்துக்கு போங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு கிடக்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டா உடனே வெளியே வந்துருங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இவைகளெல்லாம் நபிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவர்கள் கூச்ச சுபாவம் உடையவர்கள். உங்களிடத்துல அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் சொல்றேன். எப்படி பதிலா? அவங்க சொல்ல மாட்டாங்க இதை, அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா திருமறையில இதை பற்றி சொல்லுகிறோம். அப்படின்னு சொன்னா இது நமக்கு எதை உணர்த்துகிறது? நபியினுடைய டைம் மேனேஜ்மெண்ட். அவங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அவருடைய நேரத்தை சாப்பிடாதீங்க. அவருடைய வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுடைய நேரத்தை போய் சாப்பிடாதீங்க என்பதாக அல்லாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலாக பேசுறாங்கன்னா அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது. ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த காலை பொழுது மனிதனிடத்தில் பேசலாம், அப்பா நான் ஒரு புதிய படைப்பு, என்னை நீ பயன்படுத்திக்க, மிஸ் பண்ண வீணாக்கிட்ட உலகமே அடைஞ்ச கூட மறுபடியும் நான் வரமாட்டேன். ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து சொல்லுகிறதான், நான் உனக்குன்னு உள்ளவன், உனக்காக அனுப்பப்பட்டவன், என்னை நீ நல்லா பயன்படுத்திக்க. என்னை பயன்படுத்த தவறிவிட்டால் என்னை இனி ஒரு காலம் நீ அடைய மாட்டார், உலகமே அடைஞ்சாலும் நான் திரும்ப வரமாட்டேன் என்று ஒவ்வொரு நாள் காலை பொழுது மனிதனிடத்திலே சொல்லுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு காலம்தான். அதை வீணாக்கினா அது வீணாக்கினா. ஒரு பேச்சாளர் வேகமாக வந்தார், 10 நிமிஷம் லேட்டு, மைக்க பிடிச்சாரு, மேடையில் நின்றுட்டு உங்களுடைய 10 மணித்துளிகளை வீணாக்கினதுக்கு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். ஏதோ அறிவா அவர் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கிறார், உங்களுடைய 10 மணித்துளிகளை நான் வீணாக்கிட்டேன், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு தாமதமாக வந்த மேடை பேச்சாளர் சொன்னார். உடனே அங்கிருந்து ஒருத்தர் சொன்னார், 10 மணித்துளிகளில் நான் 300 பேர் உட்கார்ந்துருக்கிறோம், 1000 மணித்துளிகளை நீ வீணாக்கிட்ட. நாங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? 100 பேர் உட்காந்துருக்கிறோம், 1000 மணித்துளிகளை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள் அப்படின்னு ஒருத்தர் குரல் கொடுத்தாராம். அவருக்கு முகஞ்செத்து போச்சு. அப்போ நேரம் வீணாகிவிடக்கூடாது என்று நம்ம ஒவ்வொரு கணமும் நம்முடைய சிந்தனையிலே நினைத்து பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது புறம் பேசுவதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? பிணந்தின்னி கழுவுகள் என்பதாக சொல்லுது. மற்றவங்களுடைய குறைகளை போட்டு பேசுறதுக்கு அவர் பிணந்தின்னிக்கு ஒப்பானவர். அதுவும் தன்னுடைய சொந்த சகோதரனையே, இறந்து போன சகோதரனையே சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு குர்ஆன் வன்மையாக யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ அல்லாஹ் ஆயத்தில் சொல்றான். பெரும்பாலும் நம்முடைய நேரங்கள் எல்லாம் வீணாகவே இருக்குதுடா. அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, நீ என்னப்பா பண்ற, நான் அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த விஷயத்துல தான் நம்முடைய நேரங்கள் அதிகமாக குறிப்பாக பின் சமுதாயத்தில. அதனால அல்லாஹ்வுத்தாலா நேரங்களுடைய விஷயத்துல மறுமையில் அல்லாஹ்வுத்தாலா கேள்வி கேட்பதாகவும் விசாரணை செய்வதாக சொல்லியிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட காலங்கள், நாட்கள், நேரங்கள் இவைகளையெல்லாம் அல்லாஹ்வுக்கு திருப்தியான முறையிலே அல்லாஹ் ஏவிய கட்டளையின் பிரகாரம் கழிக்கக்கூடிய ஒரு வகையிலே அல்லாஹ்வுத்தாலா நமக்கு அமைத்து தருவானாக. வாழ்ந்தோம்.